ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான அடை தோசையும் கூடவே அவியலும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடை தோசைக்கான மெஷர்மெண்ட் வீடியோ எண்டில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அவியலுக்கு ரெடி பண்ணிடலாம். தேவையான காய்கறி எல்லாம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு சாதமும் வச்சு விட்டாச்சு. கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிக்கலாம். கூடவே கருவேப்பிலை கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு ஒரு தக்காளியும் சேர்த்து வதக்கிடலாம். ரொம்ப வதங்க வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். கட் பண்ணி வச்சிருக்க காய்கறி சேர்த்துக்கலாம். எதுவும் சேர்க்காம எண்ணெயிலே காயை நல்லா வதக்கி விட்டு சிம்ல வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். அடை தோசைக்கு ஊற வச்சிருந்தேன். அரிசி பருப்பெல்லாம் சூப்பரா ஊறி வந்திருக்கு. இப்ப அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல ஊற வச்சிருக்க காஞ்ச மிளகா, ஒரு ஸ்பூன் சோம்பு, 5 பல் பூண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். அடுத்து ஊற வச்சிருந்த அரிசி பருப்பையும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தோசை மாவு மாதிரி நைஸா அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாவே அரைச்சி எடுத்துக்கலாம். இது இருக்கிற அரிசி பருப்பையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காயப்பொடி சேர்த்து அரைச்சிட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு கூடவே டேஸ்ட்டுக்காக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை, தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அடை தோசை மாவு ரெடி ஆயிரும். தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடை தோசைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அவியலுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் எடுத்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம், 5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்து கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். காயும் சூப்பரா வெந்து வந்துருச்சு. இப்ப அரைச்ச தேங்காய் விழுத சேர்த்து நல்லா ராஸ்மல் போற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். போனது கொஞ்சமா தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 மினிட்ஸ் வச்சுட்டு ஃபைனலா தேங்காய் எண்ணெய் ஊத்தி கருவேப்பிலை தூவிட்டீங்கன்னா சூப்பரான அவியலும் ரெடி ஆயிரும். அதுவும் ரெடி, அவியலும் ரெடி. நேத்து வச்ச மீன் குழம்பும் சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் லஞ்சுக்கு சாதம், நேத்து வச்ச மீன் குழம்பு, அவியல், ஆம்லேட் போட்டு அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. சாப்பிட்றதுக்கு அடை தோசையும் அவியலும் கொடுத்துட்டேன். அடை தோசையை சும்மாவே சாப்பிடுவாங்க, சைடிஸே தேவையில்லை. இருந்தாலும் நான் அவியல் வச்சு கொடுத்துருக்கேன். நல்லா இருந்துச்சுன்னு பாராட்டிட்டே சாப்பிட்டுட்டாங்க. அவங்களும் சாப்பிட்டுட்டு ஒர்க்கு கிளம்பிட்டாங்க. அப்புறமா எனக்கு தோசை ஊற்றிக்கிட்டேன். கூடவே கார சட்னி வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு அடை தோசை சாப்பிட பிடிக்குமா கமெண்ட்ல சொல்லுங்க. குழம்பு கூடயுமே சேர்த்து சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. அடை தோசைக்கான மெஷர்மெண்ட் சொல்லியிருந்தேன். நைட்டே அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சுட்டேன். 2 கப் இட்லி அரிசி, 1/2 கப் பாசி பருப்பு, 1/2 கப் தோரம்பருப்பு, 1/2 கப் கடலை பருப்பு, 1/2 கப் உளுந்து சேர்த்து விட்டு தண்ணி ஊற்றி 3 வரமிளகாவும் சேர்த்து ஊற வச்சிடலாம். அரைச்சி தோசை சுட்டோம்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.